ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம திரும்பவும் பஸ் ட்ராவல் பண்ண போகிறோங்க. எங்கேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து சென்னை வரைக்கும் பஸ் ட்ராவல் பண்ணுறோம். எந்த ட்ராவல்ஸில் போகிறோம் அப்படின்னாக்கா, பர்வீன் ட்ராவல்ஸில் போகிறேன். பர்வீன் ட்ராவல்ஸில் நான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணேன். பட் அது வீடியோ எடுத்தனா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. என் சேனலில் தேடி பார்த்தேன், அப்படி ஒரு வீடியோ இருக்கிற மாதிரி தெரில. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் பர்வீன் ட்ராவல்ஸில் ட்ரை பண்ணுறேன். இந்த பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொடைக்கானல் டு சென்னை போகிறதுங்க. நம்ம போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திண்டுக்கல்லில் புக் பண்ணியிருக்கோம். கரெக்டாக 10:30 மணிக்கு பஸ் வந்துட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9:30 ஆகுது. சாப்பிட்டு கூட்டுன்னு கிளம்பி சாப்பிட வேறு இல்லைங்க. சாப்பிட்டுட்டு திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வேகமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஸோ ரொம்ப நாள் கழித்து பஸ் வீடியோ எடுக்கிறனால இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நர்வஸாக தாங்க இருக்குது எனக்கு எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரம்பம். இதுக்கப்புறம் நிறைய பஸ் vlog வந்துட்டு ட்ரை பண்ணுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு புது ஷர்ட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த ஷர்ட்டோட ஃபுல் லுக்கும் வந்து காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கைஸ், எப்படி இருக்குது புது ட்ரெஸ்ஸு? ரெடி பாருங்க. ஸோ நல்லா இருக்குங்களா? ரொம்ப நாள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரிண்டட் ஷர்ட் போடணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. இந்த ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு. 1 மந்த்தாக நான் போடவே இல்லை. பீரோவில் சும்மா தான் இருந்தது. சரி இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் ஆகிடுச்சு. சாப்பிட்டுக்கிட்டு சீக்கிரமாக போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 10:25 ஆகுது. எல்லா பஸ்ஸும் நிற்கிது, ஆனால் நம்ம பஸ்ஸை காணாங்க. பஸ் வருது, ஆரஞ்ச் ட்ராவல்ஸ். நம்ம பஸ் இன்னும் வரல. வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக பஸ்ஸு 10:30 வருதான்னு பார்ப்போம். ஏன்னா லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செம்பட்டிக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ எத்தனை மணிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணி பார்ப்போம். பஸ் வந்தாலும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11:10க்கு பஸ் வந்துருச்சுங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செமி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறேங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது வெளியே இருக்கிறதுக்கு. இது இல்லாமல் என்னோடய சீட்லேயே வந்துட்டு ஆள் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ஊற்றிட்டு உட்கார்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ எல்லா அமெரிக்கன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா கொடுத்துருக்காங்க. குஷன் எது இருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே சாயுது. நல்லா சாய்ச்சிட்டு ஜம்முன்னு தூங்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ காலுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இப்போதைக்கு எடுக்க முடியாது, ஏன்னா பேக் வச்சுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா கால் இப்படி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு. இங்கே வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஏசி பஸ்ஸாக இருந்திருக்கும் போல். மேலே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏசி வெண்ட் இருக்குது, லைட் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஏதோ ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சீட் நம்பர்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஜிட்டலில் ஷோ பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பஸ் வந்துச்சு, நாங்கள் தான் ஏறணும். அதுக்கப்புறம் பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஆள் ஒருத்தங்க ஏறினாங்க, அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கேபினில் போய் கேட்டு பார்க்கலாம், கேபின் ரைடுக்கு ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க. இங்கேயே 1/2 hour டிலே. சென்னைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா 6:30 மணிக்கு போட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு போய் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. நான் பேசுகிறது கூட சவுண்டாக கேட்குதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிலங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ராவல் வாட்ச் பண்ணுறேன் ஃபுல்லாக. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக சிட்டியை விட்டு அவுட்ரு போட்டோம். நம்ம போய் வெளியில் கேட்கலாம் கேபின் ரைடுக்கு அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு.
hours later. குட் மார்னிங் கைஸ். மணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3:30 மணி ஆகுது. செங்குறிச்சியில் நிப்பாட்டியிருக்காங்க. உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி செங்குறிச்சியில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்புன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஜேர்னியை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடித்ததுக்கப்புறம் நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். பஸ்ஸில் என்ன நிறை என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர தூக்கத்தில் இருக்கனால என்னால் எதுவும் பேச முடியல. ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். செம்ம தூக்கம், நல்ல கம்ஃபர்ட்டாக தூங்கினேன். இது எல்லாத்த பற்றியும் நான் இறங்கிட்டு தெளிவாக பேசுகிறேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்பும் லாஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பும் கூட. இதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்து நேராக சென்னை தான் சொல்லிட்டாங்க. சரி வாங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சென்னையில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் கைஸ். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 7:30க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோஹிணி தேட்டர்கிட்ட இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு நிப்பாட்டுவோம், கோயம்பேடுலாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர வழியில் கிளாம்பாக்கம்லாம் பார்த்தோம். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நான் வந்து இறங்கிட்டு இதில் என்ன நல்லது என்ன கெட்டது எல்லாமே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1 இயருக்கு அப்புறம் நான் பஸ் vlog எடுக்கிறேன். அதுவும் ப்ரைவேட் பஸ் vlog எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேபினில் கேட்கும்போது முன்னாடி ஒரு டிரைவர் இருந்தார். அந்த அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் முடியாது உள்ளே போங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 2 செகண்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய்ட்டு தூங்கிட்டேன். செம்ம தூக்கம். அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டை நிப்பாட்டினாங்க. அங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தேன். நிரஞ்சன் சொல்லிட்டு ஒரு அண்ணா ஓட்டினாங்க. அந்த அண்ணன் சூப்பர் டைப்புங்க, செம்மையாக பேசுனாங்க. எங்கண்ணா அந்த அண்ணன் அப்படின்னா அவங்க இறங்கி போயிட்டாங்க அப்படின்னாங்க. எப்போனா இறங்கினாங்க அதெல்லாம் நான் கேட்டுக்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன். தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த அண்ணன் அப்படி பேசினாங்க, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை அவங்க அப்படி தான், அவங்க என்ன டென்ஷனாக இருந்தாங்களோ தெரில அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகேன்ட்டு அதை விட்டுட்டு இந்த அண்ணனை நல்லா பேசிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறதே மறந்து அந்த அளவுக்கு ஜாலியாக பேசிட்டு வந்தேன். அந்த அண்ணன் சூப்பராக பேசிட்டு வந்தாங்க. டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பேருக்கு 1200 சம்திங் வந்தது. நான் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னப்பா பஸ்ஸு வந்து ரொம்ப பழசாக இருக்குது, பஸ்ஸை பற்றி ஓன்னு பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 ஹவர் லேட்டு. 6:30 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு 1 ஹவர் லேட்டாக தான் வந்தது. அங்கேயும் பார்த்திங்கன்னா 10:30க்கு வர வேண்டிய பஸ்ஸு 11:15 தான் வந்தது. 3/4 மணி நேரம் அங்கேயுமே லேட்டு தான். ஸோ 1 மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேயும் லேட்டு. பஸ்ஸை பற்றி நான் ஒன்றும் பேசலை. நான் வந்துட்டு எந்த ப்ரொமோஷனும் பண்ணல. நான் வந்து காசு கொடுத்து வந்தேன். என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.